ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நாங்கள்லாம் சின்ன வயசில் 7:30க்கு சாப்பிட்டுட்டு 9 தூங்க போயிடுவோம். 9 மேலே எந்த லைட்டும் எரியாது. நாங்கள் பெரியவங்களானதுக்கப்புறம் 8க்கு சாப்பிட்டுட்டு 9:30 10க்குள்ளே தூங்கிட்டு இருந்தோம். என் பசங்க சின்ன வயசில் 8:30க்கு சாப்பிட்டுட்டு 9:30 10க்குள்ளே தூங்க போயிடும். இப்போ அவங்க வளர்கிற சமயத்தில் 8:30ன்றது 9 சாப்பிட்றாங்க, 10க்கு தூங்குறது 10:30, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. இப்போ நான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். 11:30க்கு மேலே தூங்கினா ப்ராப்ளம் வரும், 12:30க்கு மேலே முடிச்சுட்டு இருந்தால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த 9ன்றது எப்போதில் 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, இன்னும் எவ்வளோ தூரம் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் யாருக்குமே தெரியாது. நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. இப்போது இதை பார்க்குற பசங்க 11:30க்கு மேலே தூங்கினா தானே ப்ராப்ளம், அப்போ நான் 10:30 வரைக்கும் டிவி பார்க்கலாம்ல, 10 வரைக்கும் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நார்மல். என் வீட்லேயும் நடந்திருக்கு, உங்கள் வீட்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பயாலஜிக்கல் கிளாக்ன்றது சன்னை பேஸ் பண்ணி தான். மார்னிங் சன்ரைஸ்க்கு ஒரு 1 hour முன்னாடியிலேருந்தே நம்மளோட ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஈவினிங்கில் 6ன்றது 7 அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கு ஸ்லோ டவுன் ஆகும். அதனால 7:30க்குள்ளே சாப்பிட்டுட்டு 9 தூங்குறது தான் கொஞ்சம் பெட்டர். பிகாஸ் ரிகவரிக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு, ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ நியூஸஸ் வருது. இப்போ ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கெல்லாம் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயஸ் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் எதனாலனா ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாததுனால. நீங்கள் ரெக்கவரி டைம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணச்சே தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் மொழிய. இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு போய் இந்த சைக்கிள் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ்.